வணக்கம். உலகின் மிக வெற்றிகரமான முதலீட்டாளர் வாரன் பஃபெட் ஒரு வரலாறு காணாத ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அவர் ஒரு பிரம்மாண்டமான பணமலையின் மேல உட்கார்ந்திருக்காரு. ஆனா ஏன் அப்படி செய்யறாருன்னு யாருக்குமே புரியல. இது ஒரு புத்திசாலித்தனமான நகர்வா இல்ல வரப்போற ஒரு பெரிய புயலுக்கான எச்சரிக்கையா? வாங்க இன்னைக்கு இந்த மர்மத்தை உடைச்சு பார்க்கலாம். இந்த நம்பரை ஒரு நிமிஷம் பாருங்க. 344 பில்லியன் டாலர்கள். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியான முதலீட்டாளர்னு சொல்லப்படுற ஒருத்தர் இவ்ளோ பெரிய பணத்தை ஒண்ணுமே பண்ணாம சும்மா வச்சிருக்காரு. ஏன்? இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம அலச போற விஷயத்தோட மையம். இந்த 344 பில்லியன் டாலர்னா எவ்வளோ பெருசுன்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்றத கேளுங்க. ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் அப்புறம் என்விடியா இந்த 5 தொழில்நுட்ப ஜாம்பவான்களும் ஒன்னா சேர்ந்து வச்சிருக்கிற பணத்தை விட இது அதிகம். அவங்க டெக்னாலஜி உலகத்தோட ராஜாக்களா இருக்கலாம், ஆனா பணத்து விஷயத்துல பஃபெட் அவங்கள எல்லாம் விட ஒரு படி மேல இருக்காரு. அப்போ கேள்வி இதுதான். உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டர் எதுக்காக இவ்ளோ பெரிய பணக்குவியல்ல ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துருக்காரு? ஏன் ஸ்டாக்ஸ் வாங்கல? ஏன் புது கம்பெனிகளை வாங்கல? ஏன் சும்மா பணத்தை வச்சிருக்காரு? சரி, வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்க்கலாம். நம்மளோட முதல் துப்பு மார்க்கெட்ல இருந்தே வருது. ஒருவேளை பஃபெட்டோட இந்த பங்குச்சந்தை நமக்கு அனுப்புற ஒரு வார்னிங் சிக்னலா இருக்கலாம். அது என்னன்னு பாப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி இவ்ளோ காசை கையில வச்சிருக்கிறதுக்கு மூணே காரணம் தான் இருக்கும். ஒன்னு, பொருளாதாரம் சரிஞ்சா அதை சமாளிச்சு தப்பிக்கிறதுக்கு. ரெண்டாவது, ஒரு பெரிய கம்பெனியை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்கு. மூணாவது, இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கிற பங்குகள், சொத்துக்கள் இதோட விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தின்னு அவங்க நினைக்கிறதுக்கு. இப்போ பஃபெட் மாதிரி ஒரு வேல்யூ இன்வெஸ்டருக்கு இந்த மூணாவது காரணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் எப்பவுமே ஒரு பொருளோட உண்மையான மதிப்பை விட கம்மியான விலையில வாங்கணும்னு நினைப்பாரு. அதனால அவர் இவ்ளோ பணத்தோட இருக்காருன்னா அதுக்கு ஒரே அர்த்தம் தான், இப்போ மார்க்கெட்ல இருக்கிற விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தின்னு அவர் நினைக்கிறாரு. சரி, மார்க்கெட் விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் பயன்படுத்துற ஒரு முக்கியமான டூல் தான் PE ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஒரு ஸ்டாக் விலை அதிகமா இருக்கா இல்ல மலிவா இருக்கான்னு காட்டுற ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி இது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பழக்கடை எடுத்துக்கலாம். அந்த கடை வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த கடையை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அப்ப அதோட PE ரேஷியோ 10. அதாவது நீங்க போட்ட 10 லட்சத்தை திரும்ப எடுக்க 10 வருஷம் ஆகும். இவ்வளவுதான் கணக்கு. இப்போ வாங்க இந்த மர்மத்தோட முக்கியமான புள்ளிக்கு வருவோம். அமெரிக்காவோட டாப் 500 கம்பெனிகளோட PE ரேஷியோ சராசரியா பார்த்தா ஒரு 18 கிட்ட இருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அது 30ஐ தாண்டி நிக்குது. இதுதான் பஃபெட்டை யோசிக்க வச்சிருக்கு. ஆமா, நீங்க சரியா தான் கேக்குறீங்க. மார்க்கெட் அதோட சராசரி மதிப்பை விட கிட்டத்தட்ட 67% அதிக விலையில போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா முதலீட்டாளர்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட 2 மடங்கு விலை கொடுக்க தயாரா இருக்காங்க. இது பேராசையோட ஒரு தெளிவான அறிகுறி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வாரன் பஃபெட்டோட அந்த ஃபேமஸ் தத்துவம் நமக்கு ஞாபகம் வரணும். மத்தவங்க பேராசையா இருக்கும்போது நீங்க பயத்தோட இருங்க, மத்தவங்க பயப்படும் போது நீங்க பேராசையா இருங்க. இப்போ மார்க்கெட் பேராசையோட உச்சியில இருக்கு. அதனால பஃபெட் பயத்தோட, அதாவது ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்காரு. சரி, மார்க்கெட் பேராசையா இருக்கு, பஃபெட் ஜாக்கிரதையா இருக்காரு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? கண்டிப்பா. வாங்க 2008 நிதி நெருக்கடிக்கு போவோம். அப்போ பஃபெட் இதே ஆட்டத்தை எப்படி விளையாடினார்னு பார்க்கலாம். இதுல நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு. 2008ல லேமன் பிரதர்ஸ் மாதிரி பெரிய வங்கிகள் எல்லாம் சரிஞ்சப்போ உலகமே பயத்துல நடுங்குச்சு. எல்லாரும் கையில இருந்த ஸ்டாக்ஸை வித்துட்டு ஓடுனாங்க. ஆனா பஃபெட் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் தன்னோட பணப்பைய திறந்து கோல்ட்மேன் சாக்ஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கான்னு பெரிய நிறுவனங்கள்ல பில்லியன் கணக்குல முதலீடு பண்ணாரு. எல்லாரும் பயந்தப்போ அவரு தைரியமா களத்துல இறங்கினாரு. ஆனா அவர் ஏதோ சாதாரணமா ஷேர்ஸை வாங்கல. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். கையில இருந்த பணப்பலத்தை வச்சு மத்த யாருக்குமே கிடைக்காத ஸ்பெஷல் டீல்ஸ் போட்டாரு. உதாரணத்துக்கு கோல்ட்மேன் சாக்ஸ் கிட்ட இருந்து வருஷத்துக்கு 10% வட்டி வர்ற மாதிரி பிரத்யேக பங்குகளை வாங்கினாரு. ஒரு நெருக்கடிய எப்படி ஒரு பொன்னான வாய்ப்பா மாத்தணும்னு செஞ்சு காட்டினாரு. சரி, அது 2008ல நடந்த கதை. இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். அன்னைக்கு அவர் செஞ்சது ஒரு ட்ரெய்லர்னா, இப்போ அவர் தன்னோட யானை துப்பாக்கிக்கு மறுபடியும் தோட்டாக்களை நிரப்பி ஒரு பெரிய வேட்டைக்கு தயாராகிட்டு இருக்காரு. அவர் வேட்டைக்கு தயாரா இருக்காருன்னு சொல்றதுக்கு இதுதான் ஆதாரம். இந்த வருஷத்தோட முதல் 9 மாசத்துல மட்டும் அவர் வாங்கினதை விட 100 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பங்குகளை வித்திருக்காரு. குறிப்பா அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்பிள் கம்பெனியோட பங்குகள்ல 3ல 2 பங்கை வித்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சிக்னல். அது மட்டும் இல்ல, போன வருஷம் அவரோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எழுதின கடிதத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, பெர்க்ஷயர் எந்த ஒரு பொருளாதார முடக்கத்துக்கும் தயாரா இருக்கும், நாங்க அதுக்கு ரெடியா தான் இருப்போம்னு. அவர் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு இல்ல. அதே கடிதத்துல
இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொன்னாரு. இது வரைக்கும் யாரும் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நிதி பேரழிவு வந்தா கூட அதை தாங்குற அளவுக்கு பெர்க்ஷைர் ரொம்ப வலுவா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட அனுபவமிக்க ஒரு முதலீட்டாளர் ஏன் இவ்ளோ பெரிய பேரழிவை பத்தி பேசணும்? இது நம்மள ரொம்பவே சிந்திக்க வைக்குது. சரி, இப்போ பஃபேயோட இந்த மர்மம் முடிச்ச அழுத்தாச்சு. ஆனா இந்த கதையில இருந்து எனக்கும் உங்களுக்கும் என்ன பாடம் இருக்கு, நாம இதுல இருந்து என்ன கத்துக்கணும், வாங்க பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா 4 முக்கியமான விஷயங்கள். 1, பஃபெட்டோட பண இருப்பு வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. 2, மார்க்கெட் ரொம்பவே அபாயகரமான உயரத்துல இருக்கு. 3, பஃபெட் தன்னோட பயத்தோட இரு ஃபார்முலாவை பயன்படுத்துறாரு. கடைசியா ரொம்ப முக்கியமா, பணம்ங்கிறது ஒரு தற்காப்பு கவசம் மட்டும் இல்ல, அது ஒரு தாக்குதல் ஆயுதமும் கூட. பாருங்க, இதோட நோக்கம் நாளைக்கு மார்க்கெட் விழும்னு ஜோசி சொல்லது கிடையாது. பஃபெட்டே அப்படி சொல்ல மாட்டாரு. ஆனா எந்த மாதிரி ஒரு பொருளாதார சூழல் வந்தாலும் அதுக்கு நாம தயாரா இருக்கணுங்கிற முக்கியமான பாடத்தை இது நமக்கு சொல்லுது. பஃபெட்டோட இந்த நகர்வுகள் நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு நமக்கு அடிக்கிற ஒரு வார்னிங் பெல். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. அந்த $344 பில்லியன் யானை துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பஃபெட் அடுத்ததா எந்த பெரிய மிருகத்தை வேட்டையாட காத்துக்கிட்டு இருக்காரு? சந்தை ஒருவேளை செறிஞ்சா இந்த முறை அவரோட இலக்கு வங்கிகளா இருக்குமா, இல்ல டெக் கம்பெனிகளா, இல்ல நாம யாருமே எதிர்பார்க்காத வேற ஏதாவதா இருக்குமா? இதற்கான பதில் உங்களோட முதலீட்டு பயணத்துக்கே ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.